இன்றைக்கி சூப்பரான பாசிப்பருப்பு போட்டு பொரிச்ச குழம்பு வைக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். வேறு காரம் நம்ம இதுக்காக போட மாட்டோம். பாசிப்பருப்பை நான் அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இது கூடயே பார்த்துட்டிங்கன்னா தக்காளி போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, ஒரு முழு கட்டி பூண்டு உரித்து போட்டிருக்கேன் நான். அது கூட என்ன காய்கறிகள், என்ன காய் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, இது கூட நீங்கள் சொரக்காய் போடலாம், சௌசௌ போடலாம், இந்த மாதிரி கத்திரிக்காய் போடலாம். இதெல்லாம் போட்டு கூட வைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காயையும் போட்டாச்சு பாருங்கள். 2 ஜீரகம், 10 மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி வராமல் இருக்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, காய்கறி பருப்பெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி அளவாகவே ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பொங்கி வந்துடும். அவ்வளோதாங்க. எல்லாம் போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போகிறோம். இப்போ பருப்பு, காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு தாளித்து விட்டுட்டோம்னா பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடும். வாங்க. இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணி விட்டுருக்கேன், ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போகிறோம். பொரிச்ச குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டு நான் கடுகு போட்டிருக்கேன், தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்களும் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். ஜீரகமும் 2 வெந்தயமும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிப்புக்கு. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இது ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு வேக விட்டுட்டோம். இப்போ கொரியண்டர் போட்டுடலாம். பார்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை இதில் ஊற்றிடலாம். சுவையான பாசிப்பருப்பு பொரிச்ச குழம்பு தயார். சூடா சாதம் போட்டு சோயா சங்க்ஸ் போட்டு பொரிச்ச குழம்பு. பருப்புனாலே நமக்கு எப்பயும் நெய் இருக்கணும், ஸோ நெய்யும் விட்டுக்கலாம். நீங்கள் தான் சமைப்பீங்க, இன்றைக்கி நான் சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஜென்யூனான ரிவ்யூ சொன்னால் போகிறோம். ஃபுல்லாக கட்டிடுற வயிறு பசிக்குது. ஃபுல் கட்டு தான் இன்றைக்கி. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.